Hi friends, welcome to Akash Vlog and நான் உங்கள் ஏவி ஆகாஷ். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பொள்ளாச்சி vlog எபிசோட் 4. ஸோ எபிசோட் 1லேருந்து 3 வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா ஐ பட்டனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு 3 எபிசோடு பார்த்துட்டு 4வது எபிசோடு இதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி ஃபால்ஸுக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான மூவி வந்து ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாக சொல்ல போனால் நம்ம தளபதி விஜய் அண்ணாவோட 2 இல்லைங்க 3 மூவி கிட்ட ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன மூவி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேலாயுதம் படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு சாங் இருக்கும். ஸோ அந்த சாங்கோட ஸ்டார்டிங் என்ட்ரி வந்து இதில் தான் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. அந்த சீனை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த சீனு தான். 2வது படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜில்லா படம் தாங்க. ஜில்லா படத்தோட ஸ்டார்டிங் இன்ட்ரோ சீனு நம்ம தளபதி விஜய் அண்ணாவும் மோகன்லாலும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து டான்ஸ் ஆடி இருப்பாங்க ஜில்லா 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 சாங்குக்கு. ஸோ அந்த பாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இப்போ வாங்க இப்போ நம்ம வந்து ஃபால்ஸுக்கு போகலாம். ஃபால்ஸுக்கு வந்து இந்த கோவிலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போகணும். நடந்து போனால் தான் வந்து நம்ம அந்த ஃபால்ஸுக்கு போக முடியும். ஸோ அந்த ஃபால்ஸுக்கு குளிக்கிறதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 5 rupees. I am very happy. Start music. ரொம்ப தூரம் நடந்து போனோம் ஃபால்ஸுக்கு. ஸோ அதனால பசிக்கும்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு ட்ரெக்கிங் மாதிரி போய்கிட்டே இருக்கு. அப்படியே மலை மேலே ஏறிக்கிட்டே இருக்கோம். நான் போகிற காட்டுறேன் பாருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தூரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் குணா தெரியுறான். என்னை அப்படியே கூட்டு வந்துட்டாங்க அந்த இடத்துக்கு. இதுவும் போய்கிட்டே இருக்கு. ஆனால் ஃபால்ஸை காணவே இல்லை. நானும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் நடந்து போயிட்டே இருக்கேன். தீரன் படம் மாதிரி குணா 1 கிலோமீட்டர்னு போய்கிட்டே இருக்கிறான். நானும் நடந்து போய்கிட்டே இருக்கேன். ரொம்ப தூரமாக இருக்குது. மேடு வருது, பள்ளம் வருது. அப்படியே ஸ்டெப்ஸில் ஏறி போய்கிட்டே இருக்கோம். ஏங்க கடைசி வரைக்கும் வருமா இல்லையானே தெரில. இவனும் போய்கிட்டே இருக்கிறான், நானும் பின்னாடியே போயிட்டுருக்கிறேன். ஃபால்ஸை காணுமே, சவுண்டு கேட்குது. ஒருவேளை நெருங்கிட்டோன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து நிறைய பேர் ஐயப்ப சாமி மாலை போட்டு போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கவங்களாம் வந்து சொல்கிறாங்க குற்றாலத்தில் கூட இந்த அடி விழுலையே அப்படிங்கிறாங்க. அப்போ தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக விழுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப கிட்டத்தில் வந்துட்டேன். சவுண்டு கேட்குது, தண்ணி சவுண்டு. ஸோ வாங்க போகலாம். நிறைய குரங்கெலாம் இருக்குது. என்னுடைய கிரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ்லாம் குரங்க பார்த்துட்டானா மச்சான் அவன் ஃப்ரெண்ட் அங்கே உட்காந்துருக்கான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இரும்பு பாலம் இருக்குது. இந்த பாலத்தை ஏறி இறங்கணுன்னா நமக்கு வந்து ஃபால்ஸ் வந்து வந்துடும். தூரத்தில் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். நான் உங்களுக்கு பக்கத்தில் போய் காட்டுறேன். அங்கே தெரியுது பார்த்தீங்களா, இதாங்க ஃபால்ஸு. ஐயோ குட்டியாக இருக்குது. நம்ம ஊரில் புளியருவிலாம் இருக்கும், அது மாதிரி இருக்குது புளியருவி. இதுதாங்க திருமூர்த்தி ஃபால்ஸு. எவ்வளோ சூப்பராக தண்ணி வருதுன்னு பாருங்க. ஸோ விஜய் படம் வந்து பார்த்தீங்கன்னா 3 படம் ஷூட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னேன். அதில் 3வது படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்தூர பாண்டி தான். ஸோ செந்தூர பாண்டியில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சாங்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சேதி சொல்லி சாங்கு. ஸோ அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் தான் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ கிளம்ப போகிறேன். தண்ணி வந்து பாருங்க எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து விழுதுன்னு சொல்லிட்டு. ஸோ குளிச்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணுறேன். ஆனால் என்னடா இவன் ரொம்ப தூரம் கூட்டு போகிறானே அப்படின்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவலில் ஒரு ஃபீலிங்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவில் அருவி எப்படி இருக்குன்னு. நிறைய சாமிகள்லாம் சொன்னாங்க. என்ன சொன்னால் தெரியுமா, குற்றாலத்தில் விழுற மாதிரி அது மாதிரி சரியான அடிங்க. ஒரு ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்துச்சு. நானும் அந்த இடத்துல எப்படியாச்சும் நின்று ஒரு 10 செகண்டாச்சும் குளிக்கலான்னு பார்த்தேன். 2 செகண்டு தான். அதுக்குள்ளே அடித்து அப்படியே புடதையை தட்டி போடாடே முன்னாடி அப்படின்னு போகிற மாதிரி அவ்வளோ ஃபோர்ஸில் அடித்து நம்மளை முன்னாடி தள்ளி விட்டுட்டு. ஸோ செமையான ஒரு ஃபீலிங்கு. உனக்கு எப்படி இருந்தது? ஆல்ரெடி இவன் வந்திருக்கிறான். அதனால தான் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வா ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு ஒர்த்தான ஒரு பிளேஸ். இந்த கோபுரம் வந்து அப்படியே அரிச்சு போயிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேஸு. இந்த கோவிலை வந்து பார்த்திங்கன்னா பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க இந்த கோபுரத்துக்குள்ளே இருக்கிற சாமி. ஸோ இப்படி நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை. ரொம்ப விசேஷமான ஒரு கோவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ஃபால்ஸ் வீடியோலாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்ன ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? இல்லப்பா, இதுல பேரை பார்த்தா அவங்களே வந்துருவாங்கல்ல, அதுதான்